வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, துலாம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், ஜாப், கெரியர், பிசினஸ், இன்கம் இது மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஏன் பர்டிகுலரா இதை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னம்னா, நம்மளுக்கு ஜாப்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜாப்ல நிறைய கேட்டகரியில துலாம் ராசிக்காரங்க இருப்பீங்க. எப்படின்னா வேலை தேடிட்டு இருக்கிற ஆட்கள் இருப்பீங்க, வேலையில இருந்துட்டு ப்ரொமோஷன் இந்த மாதிரி இன்கிரிமெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் இருப்பீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க, கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிரைவேட் செக்டர்ல இருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க, அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க, பிசினஸ்ல பிசினஸ் மெயின்டைன் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க, அடுத்து கன்சல்டிங் அண்ட் சர்வீஸ் ஃபீல்ட் இருக்கிறவங்க இருப்பீங்க, அப்புறம் இன்கம் எப்படி இது எல்லாமே, அப்புறம் அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் நான் போவேனா, இந்த இயர் நான் கண்டிப்பா ஃபாரின் ட்ரை பண்ணலாமா, ஸ்டடீஸ்க்கோ இல்ல ஜாபுக்கோ கண்டிப்பா ஃபாரின் போவேனா, சோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ அதனாலதான் நம்ம பர்டிகுலரா இன் டெப்தா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், நான் கவர்மெண்ட் ஜாப்னா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் ஃபாரின் ட்ரை பண்ணா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணா எனக்கு எப்படி growth இருக்கும் அப்படின்னு நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது ஈஸியா இருக்குல்ல 2025ஆம் ஆண்டை ஃபேஸ் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஆட்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி ஏர்ன் பண்றதுக்கு வேண்டி ஏதோ ஒரு தொழிலுக்கு வேண்டி போயிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு ஜாப் ஆகட்டும் பிசினஸ் ஆகட்டும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப அன்றாட நம்மளோட வருமானத்துக்கு வேண்டி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருப்பீங்க, வேலைக்கோ இல்ல பிசினஸ்க்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க உங்க லைஃப். ஸோ அப்ப அப்படி இருக்கிற நம்ம பர்டிகுலரா இப்படி பிரிச்சுட்டோம்னா உங்களுக்கு எதுல நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி இப்ப நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், இல்ல நீங்க பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா துலாம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ அப்போ 2025ஆம் ஆண்டுல துலாம் ராசியில இருக்கிறவங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2024 நிறைய உங்களுக்கு நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க, வேலை கிடைக்காம போயிருக்கும். சோ அப்படி இல்லை அப்படின்னா கிடைச்சிருந்தாலுமே ஒரு சாட்டிஸ்பிகேஷன் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. என்னடா இது நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் இல்லாம நம்ம ஏதோ இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒன்று நினைச்சோம் ஆனா அது நம்மளுக்கு கிடைக்காம நம்ம இந்த சேலரி லோ சேலரியில மாட்டிக்கிட்டோம், இல்ல சின்ன கம்பெனில மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா என்னடா நம்மளுக்கான பொசிஷன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு நீங்க நினைச்ச மாதிரியான டெசிக்னேஷன் போக முடியாம, இல்ல உங்களுக்கு வேலையே கிடைக்காம, இல்ல அந்த மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க வேலைக்கு போவா, உங்களால மட்டும் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா நீங்க அப்ளை பண்றப்போ அப்ளை பண்ணி ஃபெயில் ஆயிட்டே இருப்பீங்க. சோ இந்த மாதிரி இருந்திருக்கலாம். சில பேர் வேலை கிடைச்சிருக்கும், பட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சோ இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றாரு. 6ஆம் இடத்துல இருந்து அவங்க பின்னோக்கி தான் செல்வாங்க. அப்ப 5ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வருவாரு. 12ஆம் இடத்துல இருந்து பின்னோக்கி செல்றப்போ அவங்க 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஓகேவா. அடுத்து குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. அங்க இருந்துட்டு 9ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பார்ப்பாரு. சோ இது அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம், 2025ஆம் ஆண்டு சொல்லலாம். சோ இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரியான சேலரி, நீங்க நினைச்ச மாதிரியான டெசிக்னேஷன், நீங்க நினைச்ச மாதிரியான ரோல், உங்களுக்கு எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி சேலரி, உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் நீங்க நினைச்ச மாதிரி ஏற்படும்னே சொல்றேன். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இயரை பர்டிகுலரா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது பிப்ரவரிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. பிப்ரவரி அப்புறம் ஏப்ரல் மே போக 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 அப்படியே நல்ல ஒரு growth இருக்கும்னே சொல்றேன். சோ அப்ப நீங்க இந்த இயரை நீங்க பர்டிகுலரா கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண கண்டிப்பா வேலை கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு growthனே சொல்லலாம். சோ அப்போ 2025ஆம் ஆண்டுல துலாம் ராசி சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னே சொல்றேன். ஒரு நல்ல பொசிஷன், நல்ல இன்கிரிமெண்ட், ஒரு நல்ல சேலரி கண்டிப்பா உங்களை தேடி வரும்னே சொல்றேன். சோ இந்த வாய்ப்பை அந்த வாய்ப்பை கையை தவறி விடாம கெட்டியா புடிச்சுக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. ஓகேவா. ஒரு வாய்ப்பு தேடி வருது அப்படின்னா அதை கை நழுவ விடாம கெட்டியா புடிச்சுக்கிட்டு அதுல இருந்து மேல எப்படி போகணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ இந்த இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையாவே இருக்கு. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பா சக்சஸ்ல தான் போய் முடியும். சோ அதிர்ஷ்டமும் உங்க சைடு இருக்கிறதுனால நீங்க ஃபுல்லா முயற்சி எடுத்தா மட்டுமே போதும், நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றேன். சோ முயற்சி எடுத்தா மட்டும் போதும், அதிர்ஷ்டமும் இருக்கு, முயற்சி இருக்கிறப்ப கண்டிப்பா வெற்றில போய் முடியும். சோ அப்ப இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்ச் கிடைக்கும், கன்ஃபார்மா ஜாப் கிடைக்கும்னு சொல்றேன். அடுத்து ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு, பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், துலாம் ராசி சார்ந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு கம்பெனில பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏதோ ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நீங்க என்னதான் இன்கம்
ஏர்ன் பண்ணாலுமே வந்து எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னும், ஏன்னா நீங்க வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான் தானே, ஸோ அதனால வந்து இன்னும் நிறைய வந்து ஆசைப்படுவீங்க, ஓகேவா, இன்கம் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். பட் உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய நம்ம நினைச்ச மாதிரி ட்ரீம் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சேலரி பத்தாது அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வேற கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்கு, வேற கம்பெனி மாறலாம். அதே மாதிரி இந்த கம்பெனியில இருக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனியில நல்ல ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு பேர் புகழ் அடையாளம், இது எல்லாமே இந்த பர்டிகுலர் 2025 கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், போக 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 பிக்கப் ஆயிரும். செகண்ட் இயரோட செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டுருங்க, இயரோட செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே நல்ல ஒரு மேசிவான growth நீங்க நோக்கி டிராவல் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். ஸோ அப்போ உங்களோட மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த டைம் பீரியட் எல்லாம் அப்படியே சூப்பராகவே இருக்கு. ஜூலை ஆகஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியும்னே சொல்லலாம். ஸோ அப்போ இந்த டைம் பீரியட் நீங்க பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அப்போ உங்களோட growth வந்து சூப்பரா இருக்கு, ஓகேங்களா. அப்போ நீங்க உங்க கொஞ்சம் ட்ரை பண்ணா மட்டும் போதும், அதிர்ஷ்டமும் உங்க சைடுல இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான பேக்கேஜ், நீங்க நினைச்ச மாதிரியான சம்பளத்துக்கு கண்டிப்பா போவீங்க. கொஞ்சம் லைட்டா சில பேருக்கு லேட் ஆகலாம், பட் கண்டிப்பா போலாம். பட் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, உங்களோட சுயஜாதகத்துல வந்து என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க. உங்களோட 10ஆம் அதிபதி வந்து சந்திர பகவான், அவர் வந்து எந்த ராசியில, அதாவது எப்படி இருக்கிறாரு, உங்களோட ராசியில இருந்தாலும், அதாவது எந்த மாதிரியான, அவர் தான் வந்து உங்களை தொழில குறிக்கக்கூடிய கிரகம்னே சொல்றேன். ஸோ அப்ப அவர் வந்து யாரோட சேர்ந்து இருக்கிறாரு, அவர் எந்த மாதிரியான இது பண்ணியிருக்காரு, யாரு வந்து யாரால பார்க்கப்படுறாரு, இதெல்லாமே முக்கியமான ரோல். அப்பதான் வந்து உங்களோட growth வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து சந்திர தசை போகுதா, இல்ல வந்து எந்த பாதகாதிபதி தசை போகுதா, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், என்ன இந்த மாரகாதிபதி தசை போகுதா, ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கணும். அதெல்லாமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதோட பலன்கள் வந்து கொஞ்சம் கட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து நெகட்டிவ் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்க உங்களோட சுயஜாதகத்தை எடுத்து இந்த நான் சொல்றத பேரலா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். பாதகாதிபதி தசை போதா, மாரகாதிபதி தசை போதா, யோகாதிபதி தசை போதா, அப்படிங்கிறப்ப யோகாதிபதி தசைனா யோகத்தை மட்டும் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஆனா அவரோட கன்ஜெக்ஷனை பொறுத்து உங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம். யோகாதிபதினா அவங்க ஜாதகத்துல வந்து அவர் கெட்டு போயிட்டாருன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டார், ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த மாதிரியான டைம் பீரியட் என்ன தசா புத்தி போகுது அப்படிங்கறது நீங்க உங்களோட சுயஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றேன், ஓகேங்களா. பட் பர்டிகுலரா பார்த்துட்டோம்னா, அதாவது கோச்சார அடிப்படையில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு டைம் பீரியட் கிளியரா இருக்கு. என்னதான் அமைப்பு இருந்தாலுமே அந்த டைம் பீரியட் வந்தாதான் அது கிளிக் ஆகும்னு சொல்றேன். சோ அப்போ உங்களுக்கு கோச்சார ஃபுல்லா சப்போர்ட் பண்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல growth கன்ஃபார்மா இருக்குன்னே சொல்றேன். சோ நீங்க எதை கண்டு பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் கண்டிப்பா முன்னெடுத்து வைக்கலாம், அதுல நீங்க சக்சஸ் தான் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் அதாவது வருடத்துல முதல் பாதியில வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், இரண்டாம் பாதியில நல்லா வேகம் எடுக்கும். நீங்க நினைச்ச மாதிரியான சேலரி, நீங்க நினைச்ச மாதிரியான growth, நீங்க நினைச்ச மாதிரியான பேர் புகழ் அடையாளம் இதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு 2025 கடைசி செகண்ட் பேஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வருடத்தோட கடைசி பாதியில வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன். சோ அப்போ வந்து நீங்க தைரியமா வந்து நீங்க முன்னாடி செல்லலாம், உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியில தான் போய் முடியும்னு சொல்றேன். அடுத்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களோட ராசிக்கு டிஃபால்ட்டா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டா, நீங்க வந்து உங்க மைண்ட்ல உங்களால முடியாதுன்னு 1% தாட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களால முடியாம தான் போகும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து டிஃபால்ட்டா என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா போய் சக்சஸ்ல முடியும். பட் என்னால முடியாது அப்படின்னு 1%, 0.1% நீங்க திங்க் பண்ணாலுமே நீங்க அதுல வந்து பின்னாடி தான் போவீங்க அப்படின்னு சொல்றேன். இது ஓப்பனா 12 ராசிலேயே வந்து துலாம் ராசிக்கு இந்த மாதிரியான கேரக்டர் தான் இருக்கும். அப்போ நீங்க வந்து 2025ஆம் ஆண்டுல உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து அதை வந்து கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்றேன். சோ அப்போ ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னம்னா உங்க சுயஜாதகத்துல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கா அதை முதல்ல செக் பண்ணணும், என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்க்கணும், ஓகேங்களா. சோ இது எல்லாமே பார்த்து எந்த மாதிரியான 10ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு, யாரோட சேர்ந்து இருக்கிறாரு, இந்த மாதிரி யாரோட பார்வை பெற்று இருக்கிறாரு, இது எல்லாத்தையுமே பார்க்கணும். இது எல்லாமே பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அதோட பலன்கள் வந்து எப்படி கிடைக்குமா, பெரிய இடத்துல கிடைக்குமா, சின்னதா கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறவங்களும் இருக்காங்க, அதுலயும் ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப லோ பொசிஷன்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பதவி கிடைக்கும் அப்படிங்கறத அதை நீங்க தான் வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும். சோ அப்போ உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களோட ஆள் மனசுக்குள்ள என்னால முடியும் 100% நினைச்சு ட்ரை பண்ண கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றேன். ஏன்னா 2025ஆம் ஆண்டு அது உங்களோட ஆண்டுன்னே சொல்லிட்டேன். அப்படி இருக்கிற காலகட்டத்துல உங்களால முடியாது அப்படின்னு 1% நீங்க வந்து திங்க் பண்ணிட்டாலுமே வந்து உங்களுக்கு அது வந்து சக்சஸ்ல போய் முடியாது. ஏன்னா அது அந்த அப்படிதான் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகேவா. சோ அப்ப நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும், உங்களோட சப்கான்சியஸ் மைண்டை நீங்க ரெடி பண்ணணும். என்னால முடியும், என்னால எஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க நினைச்சா பண்ணலாம், ஆனா என்னன்னா உங்களால வந்து சம்டைம்ஸ் கோப்பா பண்ண முடியாது, சம்டைம்ஸ் நீங்களே வந்து உங்களை வந்து
டிமோட்டிவேட் பண்ணிக்குவீங்க. என்னால முடியாது, டைம் ஆயிடுச்சு, என்னால வந்து இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் கிளியர் பண்ண முடியாது, நான் அடுத்த இயர் பார்த்துக்கிறேன், அடுத்த டைம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க மூவ் ஆன் ஆனீங்கன்னா மட்டும்தான் அது நீங்களே வந்து ஃபெயிலியர் நோக்கி போறதுக்கான ஒரு டைம்னே சொல்லலாம். அப்ப நீங்க ஏன் நீங்க மூவ் ஆன் ஆகணும்? நீங்க வந்து உங்களால முடியும், இன்னமே எனக்கு டைம் இருக்கு, நான் நினைச்சேன்னா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் வெற்றியில போய் முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அமோகமா இருக்கு. கண்டிப்பா கோச்சார பலன்கள் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல 100% வந்து என்னால முடியும், நான் வந்து கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் உங்க மைண்ட்ல இருந்துருச்சுன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் யுவர் இயர் அப்படின்னே சொல்லலாம், உங்களோட ஆண்டுன்னே சொல்லலாம். ஸோ நீங்க பார்த்து பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் தான் போய் முடியும், கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, 2025ஆம் ஆண்டு வந்து நீங்க வந்து எப்படி இருப்பீங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஹானஸ்ட், ஒரு நேர்மை, ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு, இந்த மாதிரி வந்து எந்த தப்பு பண்ணாம இந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு ஹானஸ்டா, உங்களுக்கு நீங்க ஹானஸ்டா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு இருக்கீங்களோ இல்லையோ தெரியாது, மத்தவங்களுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ராடு பண்ற மாதிரி, இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சாலுமே உங்களோட மனசாட்சிக்கு வந்து நீங்க வந்து கரெக்டா இருப்பீங்கன்னே சொல்லலாம். சோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரியான பேர், புகழ், அடையாளம், பாராட்டு, நீங்க நினைச்ச காரியம் அது வந்து அது கண்டிப்பா நடக்கும், டக்குன்னு நடக்கும். ஒரு அசுர வளர்ச்சி வந்து ஏற்படும்னே சொல்லலாம். சோ அப்போ நீங்க நினைச்ச மாதிரியான இலக்கை வந்து டார்கெட்டை போய் பிக்ஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்து அதை நோக்கி ஃபாஸ்டா க்ரோ ஆவீங்க அப்படின்னு சொல்றேன். நான் வந்து இந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணுவீங்க, அடுத்து அதை நோக்கி டக்குன்னு அசுர வளர்ச்சி, டக்குன்னு அந்த டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க, அது டக்குன்னு போய் ரீச் ஆயிருவீங்க அப்படின்னே சொல்றேன். சோ அப்போ அது வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அருமையாவே இருக்கு. ப்ரொமோஷன் ஆகட்டும், இன்கிரிமெண்ட் ஆகட்டும், டிரான்ஸ்பர் ஆகட்டும், நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். அதுதான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். உங்களுக்குன்னு ஒரு பேர், புகழ், மதிப்பு, அடையாளம், பாராட்டு, இது எல்லாமே வந்து 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்னன்னா வந்து சில இடத்துல வந்து நீங்க வந்து ஹானஸ்டா இருப்பீங்க, எல்லா இடத்துலயும் இருப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்க ஏதாச்சும் சின்னதா வந்து ஏதோ ஒரு ஹானஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அவப்பெயர் ஏற்படலாம். பட் நீங்க அப்படி இல்ல டிஃபால்ட்டாவே. சோ அப்படி இருந்தாலுமே, அப்படி அந்த ஹானஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தாலுமே ஹானஸ்டா மாறிக்கோங்க. சோ அதுதான் வந்து உங்களை கடைசியில வந்து காப்பாத்த போகுது சொல்றேன். ஏன்னா உங்களோட ராசியோட சிம்பலே அதுதான், இப்படி இருக்கும்ல. சோ ரெண்டுமே எல்லாமே ஈக்குவல், உங்ககிட்ட நீதி மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. சோ அதனாலதான் நான் சொல்றேன். சோ நீங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹானஸ்டா இருங்க. நீங்க செய்யற ஒர்க்குக்கு ஃபுல் எஃபிஷியன்ட் போட்டு நல்ல உழைப்ப கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான அவுட்கம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அடுத்த டைம் பீரியட்ல வரதான் போகுது. 2025ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபுல் இயரே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அது போக போக மே, ஜூன், ஜூலை எல்லாமே சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்றேன். சோ நீங்க வந்து கண்டிப்பா ப்ரொமோஷன், இது எல்லாமே பேர், புகழ், அடையாளம், பாராட்டு, இது எல்லாமே வந்து 4 பேர் வந்து பரவாயில்ல, இவர் பாத்தியா எவ்வளவு டேலண்டா இருக்காங்க அப்படின்னு, எவ்வளவு எஃபோர்ட் போடுறாரு அப்படின்னு எல்லாமே வந்து உங்களை பாராட்டுவாங்கன்னே சொல்றேன். சோ நீங்க இது எல்லாமே பண்ணுங்க. அதுவும் மேக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாவே இருக்குன்னு சொல்றேன். இந்த மாதிரி வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி வந்து நல்ல நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகிறது, இந்த மாதிரி வந்து மேசிவான growth, பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்றேன். சோ ஓகேவா? சோ உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து இது சூப்பராகவே இருக்கு. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் பீரியட. அடுத்து நம்ம வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து எனக்கு வந்து வெளிநாட்டுல வாழ்க்கை வேணும், வெளிநாட்டு வாழ்க்கை வந்து நான் வாழணும், நான் வந்து வெளிநாட்டுல செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு 2024ல நிறைய முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களால வந்து ஃபாரின் போயிருக்க முடியாது. உங்களோட கம்பெனி அனுப்பாம இருந்திருக்கலாம், இல்ல ஸ்டடீஸ்க்கு போகாம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். முக்கியமா வந்து ஜாபை பத்தி பேசுறதுனால வந்து ஜாபுக்கு வேண்டி ரொம்ப நீங்க ட்ரை பண்ணிட்டு நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி தலைகீழா நின்றுப்பீங்க. ஆனா வந்து உங்களால போயிருக்க முடியாது. ஓகேவா? சோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து நான் என்ன சொல்றேன், ஜான் 2025 பிப்ரவரி இந்த டைம்ல வந்து உங்களோட முயற்சி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு என்ட்ரி பாயிண்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப அதுக்கான முயற்சியை ஜான், பிப்ரவரி இல்ல டிசம்பர் 2024லயே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா எப்ப வந்து நீங்க ரிசல்ட், ஒரு வெற்றியை வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு ரிசல்ட் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இப்ப வந்து நீங்க கண்டிப்பா போயிருவீங்க. அப்ப முயற்சி எப்ப எடுக்கணும் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதாவது ஜனவரி 2025ல வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ முன்கூட்டியே நீங்க முயற்சி எடுக்கிறப்போ டக்குன்னு நீங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஜூன், ஜூலைல வந்து நீங்க கண்டிப்பா வந்து அப்ராட் போகக்கூடிய வாய்ப்புனே சொல்றேன். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே முயற்சி எடுங்க அப்படிங்கிற இந்த டைம் பீரியட் சூப்பரா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எல்லா கேட்டகரிக்கும் சொல்றதுதான். உங்களுக்கு
அந்த மாதிரி யோகம் இருக்கா, உங்களோட சுய ஜாதகத்துல ஃபாரின் போகக்கூடிய யோகம் இருக்கா, என்ன தசா புத்தி போகுது, அது வந்து பேடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட பலன்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாகும். அதனாலதான் சொல்றேன், பாதகாதிபதி தசை போகுதா, மாரகாதிபதி தசை போகுதா, யோகாதிபதி தசை போகுதா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்கணும். பார்த்தாதான் தெரியும் அது என்ன எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம். சோ அதை தெரிஞ்சுதான் வந்து உங்களோட பலன்கள் வேறுபடும். இப்ப நான் சொல்றேன் ஆனா என்னால போக முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்ப உங்க சுய ஜாதகத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த டைம் பீரியட்ல உங்களால போக முடியாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஏதோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணணும்னா முக்கியமா வந்து நீங்க கரெக்டா வந்து முன்கூட்டியே முயற்சி எடுக்கணும். அப்பதான் வந்து பின்னாடி வந்து நீங்க போய் சக்சஸ் அடைவீங்க. டக்குன்னு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான முயற்சி வந்து முன்கூட்டியே எடுக்கிறப்போ நீங்க நினைச்ச மாதிரியான ரிசல்ட் வந்து முன்னாடியே வரும். அப்படிங்கிற தள்ளி போடக்கூடாது, நாளைக்கு பாத்துக்கலாம் நாளானிக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட தான் உங்களுக்கு வந்து உங்களோட சக்சஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மே ஜூன்ல இருந்து எடுத்துக்கலாம். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த டைம்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். சோ அதுக்காக ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. முதல்ல 2024 எண்ட்ல இருந்தே ட்ரை பண்ணுங்க. ஜனவரி ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. அதாவது 2025 ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். சில பேர் முன்னாடியே போலாமே, ஏப்ரல் மேலேயே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அமைப்பு இருக்கு, அப்படியும் இருக்கு, மேலேயே போகக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து நான் சொல்றது வந்து ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிறது வந்து இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா நீங்க ஜூன் ஜூலைல கண்டிப்பா போவீங்க அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ வந்து நீங்க முயற்சியை வந்து விடாம எடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா ஏன்னா 2024 நீங்க நிறைய அப்செட் ஆயிருப்பீங்க. நான் எவ்வளவுதான் ட்ரை பண்றது, ஆனா எனக்கு கிடைக்கல, எனக்கு விசா கிடைக்கல, பெர்மிட் கிடைக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேன்சல் ஆகுது அப்படின்ட்டு. இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத டைம்ல கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கான கண்ட்ரி கண்டிப்பா வரும். சோ அப்போ நீங்க நினைச்ச மாதிரியான கண்ட்ரி, நீங்க நினைச்ச மாதிரியான இன்கம்க்கு கண்டிப்பா நீங்க வந்து அப்ராட் போவீங்க. சோ இந்த ஹோப்பை வச்சுக்கிட்டு நீங்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும், சக்சஸ் கிடைக்கும். அடுத்து புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ஆக்சுவலா இங்கதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்றதுதான், உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு பிசினஸ் செட் ஆகுமா, ஜாப் செட் ஆகுமா அப்படிங்கறத கிளியரா அந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து பிசினஸ் செட் ஆகுதுன்னா உள்ள வாங்க, பிசினஸ் செட் ஆகல அப்படின்னா ஜாபுக்கு போயிருங்க தயவு செய்து. அதை தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம். டபுள் செக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஏன்னா மணி இல்லவா, ஓகேவா, உங்களோட எஃபோர்ட், உங்களோட ஓன் ரிஸ்க். ஸோ அப்படி இருக்கிறப்போ டக்குன்னு எடுக்காம அவசரப்பட்டு படபடப்பு இருக்கிறப்போ ஏதோ ஒரு ஃபாஸ்டா ஒரு முடிவு எடுக்காம, கன்ஃபியூஷன் டைம்ல இருக்கிறப்போ ஒரு முடிவு எடுக்காம பொறுமையா சிந்திச்சு யாராச்சும் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு, அந்த பிசினஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க நீங்க என்டர் ஆகிற பிசினஸ்ல, அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு பண்றது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டைம் பீரியட் தான் இருக்கு. ஸோ அப்ப நீங்க புதுசா பிசினஸ்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா டபுள் செக் பண்ணணும். இது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா, நம்ம இது கரெக்டா பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க பண்ணலாம். ஸோ அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் புதுசா பிசினஸ் பண்றவங்க. ஸோ அதனால வந்து நீங்க அந்த விஷயத்த முக்கியமா பார்த்துக்கணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மளோட ஓன் ரிஸ்க், நம்மளோட ஓன் மணிங்காட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப காஷியஸா இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். சோ நீங்க டபுள் செக் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் சொன்னாலும் நம்பாம நீங்க வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது கரெக்டா இருந்தா மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற. சரி, ஓகே. ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அற்புதமா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன், என்னதான் 2024ல நிறைய பேருக்கு வந்து அப் அண்ட் டவுனாவே இருந்திருக்கு. அந்த அளவுக்கான வளர்ச்சி growth வந்து இருந்திருக்காது 2024ல. 2025ஆம் ஆண்டுல ஜூனுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு growth, நீங்க எக்ஸ்பேண்டும் பண்ணலாம். உங்களோட பிசினஸ் வந்து நல்ல ரீச் ஆகும், பீப்புள்ஸ் கிட்ட நல்ல இன்டராக்ட் ஆகும், கிளைண்ட் நிறைய பேர் வருவாங்க. ஓகேவா? நல்லா வந்து செட் ஆகும், பிசினஸ் செட் ஆகும், நல்ல growth அடைவீங்க. மேசிவான growth அப்படிங்க, அதாவது வருடத்தோட கடைசி பாதியில வந்து உங்களுக்கு வந்து நல்ல மேசிவான growth, பெரிய வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப பெரிய வளர்ச்சி நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றேன். சோ இந்த 2025 பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் ஏற்படும்னே சொல்றேன். அதனால வந்து நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணணும், உங்களுக்கு அது பெர்ஃபெக்டா வருமா அப்படின்னு. மற்றவங்களோட பேச்சு கேட்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு எது பெர்ஃபெக்டா வருதோ, உங்களுக்கு எந்த பிசினஸ் பெர்ஃபெக்டா இருக்கோ அந்த விஷயத்துல நீங்க கரெக்டா எக்ஸ்பேண்ட் பண்றப்போ உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்றேன். பேரலா உங்களோட சுயஜாதகத்தை எடுத்து என்ன தசாபித்தி, என்ன டைம் பீரியட் போயிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன். ஸோ அதையும் செக் பண்ணி வச்சுக்கிட்டு, இதுவும் கோச்சாரமும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிசினஸ்ல சூப்பரான நல்ல ஒரு growth, நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு பீப்புளோட கான்டாக்ட் நிறைய பேருக்கு வரும். நல்லா ஆன் சைட்ல இருக்கிறவங்க, ஃபாரின்ல இருக்கிறவங்களோட கிளையண்டோட நல்லா வந்து அட்ராக்ட் ஆவீங்க. அவங்க வந்து அவங்களே உங்களை வந்து தேடி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நிறைய குவாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 2025ஆம் ஆண்டு ஏற்படும்னே சொல்றேன். ஸோ நீங்க
நீங்க ஜஸ்ட் யூ ஹவ் டு சிட் அண்ட் வாட்ச், வெயிட் அண்ட் வாட்ச், அதாவது உட்காந்து பார்க்க தான் போறீங்க. ஸோ அதனால வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. நீ எனக்கு எப்படி ஆயிருமோ, லாஸ் ஆயிருமோ, அதெல்லாம் இல்லை. இவ்வளவு நாள் லாஸ் ஆயிருந்தாலுமே வந்து இனிமேல் வரதுல அதை வந்து டேலி பண்ணிட்டு அடுத்து வந்து growth நோக்கி தான் டிராவல் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். ஸோ நீங்க கரெக்டா பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்கு. கன்சல்டிங் அண்ட் சர்வீஸ் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா 2025ஆம் ஆண்டுல நீங்க நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்க முடியாது, அதை கரெக்டா வந்து செயல்படுத்தி இருக்க முடியாதுன்னே சொல்றேன். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து 2024 இப்படி இருந்திருக்குன்னு சொல்றேன். அப்ப 2025ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை வந்து கண்டிப்பா வந்து அதை வந்து செஞ்சே தீருவீங்க. நீங்க இந்த மாதிரி வந்து இவ்வளவு இதுதான் என்னோட டாஸ்க், இதை நான் முடிக்கணும் அப்படின்னா இந்த மந்த்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடிப்பீங்க. ஸோ உங்ககிட்ட அந்த பெர்ஃபெக்ஷன் வரும், பெர்ஃபெக்ஷனா இருப்பீங்க, கரெக்டா வந்து அந்த கட்டுப்பாடோட இருப்பீங்க. இது நான் பண்ணணும்னா நான் பண்ணுவேன், எனக்கு ஃபர்ஸ்ட் இதுதான், என்னை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா பேசிடுவீங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கிற உங்களுக்கு கன்சல்டிங் அண்ட் சர்வீஸ் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அமோகமாவே இருக்குன்னே சொல்றேன். நல்ல ஒரு growth, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பீப்புளோட கான்டாக்ட் இருக்கும், நல்ல ஆட்களோட கான்டாக்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து நல்லா க்ரோ ஆவீங்க அப்படின்னே சொல்றேன். சரியா? அதனால வந்து எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு நாள் நம்ம எடுத்த முயற்சி வந்து தடையாயிருக்கலாம், தோல்வியில போய் முடிஞ்சிருக்கலாம். இனிமேல் எடுக்க போற முயற்சி எல்லாமே வந்து வெற்றியிலேயே போய் முடியும்னே சொல்றா. அதுக்கு நீங்க வந்து நம்பணும், உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க உங்களால முடியும்னு 100% ட்ரஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சக்சஸ்ல போய் முடியும். 1% வந்து நீங்க வந்து உங்களால முடியாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களால வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியாது. ஏன்னா நீங்க 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 என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நீங்க வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அது 12 ராசியில துலாம் ராசிக்கு இந்த குவாலிட்டிஸ் வந்து பை பர்த்ல இருந்தே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்க வந்து இதை வந்து டிஃபால்ட் என்னால முடியும், எது முடியலன்னா என்னால முடியும், நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நான் ஆக்சுவலா உங்களோட ராசி பொறுத்த வரைக்கும் என்னதான் பூர் ஃபேமிலியில இருந்திருந்தாலுமே வந்து பிறந்திருந்தாலுமே வந்து நீங்க அட் த எண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போய் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன் இருப்பீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி, ஜாப், மணி. இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு செட்டில் உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றேன் அந்த துலாம் ராசிக்காரங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி வந்து சுக்கிர பகவான் தானே. ஸோ அதனால இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து சுக்கிர பகவான் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்தி கொடுத்துருவாருன்னே சொல்றேன் உங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இந்த 2025ஆம் ஆண்டை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு தடைகள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எல்லா கிரகத்தையும் வந்து அனலைஸ் பண்ணதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெருசா இந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. சில பேர்த்துக்கு சில டைம்ல வந்து அந்த மாதிரி இருக்கலாம். உங்க டைம் பீரியட் மோசமா இருந்துச்சுன்னா, டைம் பீரியட் மீன்ஸ் உங்களோட தசாபுத்தி, உங்க சுயஜாதகத்துல தசாபுத்தி கரெக்டா கை கொடுக்கல பட்சத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். சக்சஸ் கண்டிப்பா டிலே ஆனாலும் சக்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நீங்க அதை வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இந்த எந்த ஃபீல்டு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அமோகமாவே இருக்கு. ஓகேவா? நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க, அதிர்ஷ்டமும் இருக்கு. நீங்களும் நல்லா முயற்சி செய்யறப்போ கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட ஒரு படி மேல கண்டிப்பா 2025ல போய் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்க நினைச்சதை விட ஒரு படி வந்து மேலதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றேன் 2025 முடியறதுக்குள்ள. சோ அதனால வந்து கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா முயற்சி மட்டும் போடுங்க, கண்டிப்பா நீங்க போய் சக்சஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்றேன். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோ பாக்குறீங்க, சேனலை சப்போர்ட் பண்றீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சாதான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து வரும். இல்லைன்னா வந்து அந்த வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.